विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம், பிறகு அது சொல்ல அப்புறம் 177 ஆறாவது அத்தியாயத்தில். ஆறாவது அத்தியாயத்தில் 177 வந்து 138ஆம் பக்கத்தில் இருக்குது. முதல் ஸ்லோகம். நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராசைக கர்மனே. சுலோகம் 177 ஆறாவது அத்தியாயத்தில். நார்த்த புருஷகாரேணேத் ஏவமா சங்கியதாம் யதக ஈஷ புருஷகாரஸ்ய ரூபேணாபி விவர்த்ததே. நார்த்த புருஷகாரேணேத் ஏவமா சங்கியதாம் யதக ஈஷ புருஷகாரஸ்ய ரூபேணாபி விவர்த்ததே. பஞ்சதசி ஆறாவது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். இதில் 176 முடிஞ்சு 177வது ஸ்லோகம் பார்த்துட்ருக்கோம். இந்த அத்தியாயம் வந்து பெரிய அத்தியாயம். பஞ்சதசியிலே ரொம்ப பெரிய அத்தியாயம் இதுதான். இதுக்கடுத்து 7வது அத்தியாயம் கொஞ்சம் பெருசு, ஆனால் இதை விட கம்மி தான் ஸ்லோகம் எல்லாம். ஆனால் இதுதான் ரொம்ப பெருசு. 7ம் பெருசு. 6, 7 பெரிய அத்தியாயம். மிச்சமெல்லாம் கம்மியான ஸ்லோகங்கள்ல வரும். அதனால் இந்த அத்தியாயத்தில் எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எங்கே முடிக்கிறோம்னு தெரியாது. எங்கே இருக்கிறோம்னே முதல்ல ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு அப்பப்போ. அதனால் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இதில் என்னென்ன கருத்தெல்லாம் சொல்லி வர்றாருங்கிறத நம்ம ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் பெரிய அத்தியாயமாக இருக்குது. ஆரம்பத்தில் தத்துவத்தை விளக்குறதுக்கு சித்திர உதாரணம் சொன்னார். பிறகு ஆகாச உதாரணம் சொன்னார். சொல்லி அதில் ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம் எல்லாம் ஒரு சுருக்கமாக சொன்னார். சொல்லி முடித்த பிறகு ஜீவ விசாரம், ஜீவனை பற்றிய விசாரம் பண்ணார். பிறகு ஜீவனை பற்றிய தத்துவத்தெல்லாம் சொன்ன பிறகு ஜீவ விசாரத்தில் எப்படியெல்லாம் குழம்பி இருக்காங்கிற கருத்து சொன்னார். அதெல்லாம் சாரமாக சொல்லிட்டார். 2 சித்திர உதாரணம், அதனால சித்திர தீப பிரகரணம். பிறகு ஆகாச உதாரணம், அதில் 4 ஆகாசமெல்லாம் சொன்னார். பிறகு ஜீவன்னா என்ன அப்படிங்கிற தத்துவத்தை விளக்கிட்டு அதில் மொத்தம் 36 ஸ்லோகம் விளக்குனார். ஜீவனை பற்றி விளக்கி முடிச்சுட்டு பிறகு ஜீவ விசாரத்தில் இருக்க குழப்பம் அதெல்லாம் சொல்லி பிறகு இதெல்லாம் இப்படியெல்லாம் குழம்பி இருக்காங்க, கடைசியில் எதுதான் ஜீவன் சொல்லிட்டார். பிறகு ஈஸ்வர விசாரம், ஈஸ்வரன்னா என்னான்னு சொல்லாமல் ஈஸ்வரன் மற்றவங்களாம் எப்படி சொல்கிறாங்க, கடவுள்னா என்ன அப்படிங்கிற குழப்பம். அந்த குழப்பத்தை மட்டும் சொல்லி நிப்பாட்டிட்டார் கடைசியாக. கடைசி வரைக்கும் இதுதான் ஈஸ்வரனுங்கிற கடைசியாக அவர் நிரூபணம் பண்ணலை. ஒவ்வொருத்தர் சொல்வார் இது, இன்னும் அடுத்த மதவாதி இது இல்லை இதேம்பார். அதில் எல்லா கடவுளும் வந்தாங்க. கடைசியில் சிவன் விஷ்ணு எல்லாம் சொல்லுவான். வரும் விநாயகர் முதல் கொண்டு வந்துடும். கடைசியில் இந்த எருக்கஞ்செடி துளசி இதவே ஈஸ்வரன் சொல்கிற வரைக்கும் கொண்டு வந்தார்.
கொண்டு வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் ஒரு ஆங்கிளில் ஒரு படி, அவ்வளவுதான். அப்புறம் மூலமாக ஈஸ்வரன்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை விளக்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரனில் 2 அம்சம் இருக்குது. ஒன்று பிரம்ம தத்துவம், இன்னொன்று மாயா தத்துவம். நம்மகிட்ட இருக்குது 2 இருக்குது, ஆத்ம தத்துவம், மாயா தத்துவம் இருக்குது. அப்போ ஈஸ்வரனை விளக்குறதுக்கு முன்னாடி மாயையை விளக்குனார். அப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனார். ஜீவன், ஈஸ்வரன், மாயை. இந்த ஈஸ்வரன் குழப்பத்தை சொல்லிவிட்டு அப்புறம் மாயையை பற்றி விளக்கி, இப்போ நாம் எதில் இருக்கிறோம்னு சொன்னால் ஈஸ்வர விசாரத்தில் இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கடவுள் தத்துவம். அதில் என்ன சொன்னார்னா, மாண்டூக்கிய உபனிஷத் அதில் இருக்கக்கூடிய ஒரு 5 லட்சணத்தை எடுத்துக்கிட்டு விளக்குனார். ஈஸ்வரன் மாயையை தன்வசம் வைத்திருப்பவர் மாயி, மகேஸ்வரன் அதாவது சர்வேஸ்வரன், அந்தர்யாமி, சர்வஜன், ஜெகத் யோனிலாம் சொன்னார். இதில் சர்வஜனை முதல்ல விளக்கி, பிறகு சர்வசக்திமான் மகேஸ்வரன் அப்படிங்கிற சர்வேஸ்வரன்கிறத விளக்குனார். பிறகு அந்தர்யாமி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அந்தர்யாமியை பார்க்கும் பொழுது சர்வேஸ்வரனுங்கிற கருத்தும் மாறி மாறி வருது. அதில் அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் உபனிஷத் என்ன சொல்லியிருக்கு, புத்திபூர்வமாக எப்படி, பிறகு ஸ்மிருதி கீதை போன்ற நூல்கள்லாம் எப்படி சொல்லியிருக்கிற கருத்தெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி இந்த ஈஸ்வர தத்துவத்தை விளக்கிட்டு இருக்கார். இதில் கடைசியாக நாம் பார்த்தது, போன கிளாஸில் பார்த்தது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஜீவன், அதாவது இல்லை ஜீவனில் ஈஸ்வரனுங்கிறதுக்கு கீதையில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத சொன்னார். கீதை அதாவது எல்லாம் கடவுளுடைய செயல்தான் அப்படிங்கிறதுக்காக கீதையில் என்ன சொல்லியிருக்கு, அத்தியாயம் 18 61வது ஸ்லோகத்தை அப்படியே சொன்னார். அதில் ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்தில் இருந்து கொண்டு மாயையினால் இயந்திரத்தை இயக்குவது போல் எல்லா ஜீவராசிகளையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார். இது பொதுவாக அந்தர்யாமி அப்படிங்கிற கருத்து. உள்ளுக்குள்ளே இருந்து அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதில் ஜீவன்னா என்ன அப்படிங்கிறத சொன்னார். ஜீவர்கள்னு ஒரு வார்த்தை வருது. இயந்திரத்தில் அமர்வது போல் அமர்ந்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறார் சொன்னார். அப்போ ஜீவன்னா என்னன்னு சொல்லும் பொழுது, விஞ்ஞானமய கோஷம், நம்முடைய சூட்சம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கின்ற சைதன்யம் இருக்கே, அப்படி பிரதிபிம்பிச்சா அதுக்கு பேர் ஜீவன்னு பேர். அவர் இருதயத்திலிருந்து விதவிதமான மாற்றங்கள், எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயமெல்லாம் வேறு, அந்தக்கரணம் எல்லாத்துக்கும் வேறு வேறு. ஆனால் ஈஸ்வரன் எல்லா அந்தக்கரணமாகவும் இருக்கார். அதுக்குள்ளே பிரதிபிம்ப சைதன்யமாக இருந்துக்கிட்டு ஜீவர்களாக விதவிதமான ஜீவர்களாக இருக்கிறார்னு பார்த்தோம். பிறகு அதில் யந்திரம், யந்திர ஆரூடானி, யந்திரம்ங்கிறது வாகனம், அந்த யந்திர ஆரூடானிங்கிறது அந்த வாகனத்தில் அமர்றது. பிறகு பிராமயன் அந்த எந்திரத்தை இயக்கிறது அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொன்னார். அதில் தேகம்தான் வாகனம்னார். இந்த உடம்பு வாகனம். அந்த வாகனத்தில் ஏறுவது என்பது அதில் அபிமானம் வைத்தல். இந்த உடம்பு தான் நான் நினைக்கிறோம்ல, அதுதான் அதில் ஏறி உட்காந்து அமர்ந்து பயணம் செய்கிறதுக்கு தயாராகிறது. பிறகு இயக்குதல் என்பது என்னன்னு சொல்லும் பொழுது தான் ஒரு விஷயம் வந்தது. அங்கே எதை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதோ அதை செய்வதும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதையும் செய்கிறது. அதாவது நல்லதையும் செய்கிறது, கெட்டதையும் செய்கிறது. இந்த உடம்புல உட்காந்துக்கிட்டு அதான் நடக்குது. இந்த வாகனத்தில் நாம் நல்ல ரூட்டில் மட்டும் போகிறதில்ல, கெட்ட ரூட்லேயும் போகிறோம். சரியான பாதையில் மட்டும் போல தவறான பாதையிலையும் இதில் பயணம் செய்கிறோம். அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா உடம்பும் சரியான பாதையில் போகுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் எல்லா சரீரத்துலேயுமே நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். என்ன அதிக நல்லது இருக்கும் சில பேர்கிட்ட கம்மியாக கெட்டது இருக்கும். சில பேர்கிட்ட அதிக கெட்டது இருக்கும், சில பேர்கிட்ட கம்மியான நல்லது இருக்கும். இது ரெண்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இயக்கம் அப்படிங்கிற கருத்து அந்த கீதையில் சொன்னதுக்கு விளக்கத்தை சொன்னார். பிறகு இன்னொரு சுருதி பிரமாணம், அதாவது சுருதி யுக்தி 175 ஒன்று சொன்னார். கீதையில் உள்ளே, அதாவது உள்ளே இருந்து நியமனம் செய்கின்றார். இருதயத்துக்குள் இருந்து அந்தர்யாமியாக இருந்து அவர் நியமனம் செய்கிறார். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கார். பிறகு இன்னொரு சுருதியில் என்ன சொல்லி, இதே நியமனத்தை மண் முதலிய பஞ்சபூதங்களிலும் இருந்து அவர் நியமனம் செய்கிறார். பிருகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு.
அது ஒரு உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது, அந்த சுருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீ யுக்தியினாலேயும் புரிஞ்சுக்கங்கிறார். ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறலாம், சாஸ்திரம்னு சொல்லியிருக்கு. வெளியே இருக்கிறத சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவனன்றே அணுவும் அசையாதுங்கிறது தெரியும். அதனால் யுக்தி பிரமாணத்தினாலையும் சாஸ்திர பிரமாணத்தினாலையும் புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு, பிறகு கடவுளுடைய விருப்பப்படி தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்தில் இருக்க ஸ்லோகத்தை அப்படியே சொன்னார். அதில் என்ன சொன்னார்? துரியோதனை சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னார். அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு எது தர்மம் என்றும் தெரியும், எனக்கு அதர்மம் என்றும் தெரியும். ஏன்னா எனக்கு யாரும் உபதேசம் பண்ண வேண்டான்ட்டான். எனக்கெல்லாம் தர்மத்தை பற்றி போதிக்காதீங்க. ஏன்னா ஒரு சத்திரியனாக இருக்கிறவன் எல்லா குரும் படிச்சிருக்கான். ஏன்னா பீஷ்மர் போன்ற அவங்க தாத்தாட்ட படிச்சிருக்கான், துரோணாச்சாரியார் போன்றவங்ககிட்ட வில்வித்தையெல்லாம் படிச்சிருக்கான். நல்ல சாஸ்திரம் படிக்காமல் ஒரு சத்திரியன் வந்து அரசாட்சி ஆள முடியாது. அப்போ அவன் தர்மத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கான், அதர்மத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கேன். எனக்கு உபதேசம் தேவையில்லை. ஆனால் என்னால் தர்மத்துக்குள்ளே நுழைய முடியலை, அதர்மத்திலேருந்து விலக முடியலை. இதுக்கு காரணம் புரியலை. எனக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருந்து என்னை செயல்படுத்த வைக்கிறதுங்கிறான். இது ரொம்ப நல்லதாக போச்சுன்னு நினைப்போம். இங்கே தான் இதெல்லாம் இங்கே எதுக்கு சொல்கிறாரு? பஞ்சதசி கிளாஸில் சொல்கிறாரு. அது ஒரே ஒரு விஷயம் புரியணும், எல்லாத்தையும் உண்மைதான். இதில் வந்து தத்துவம் புரிஞ்சவங்களுக்கு இதுக்கு அடுத்த விளக்கம் தான் நம்ம 177 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சுயமுயற்சிக்கு வேலையே இல்லையா? நாம் செய்கிற முயற்சிக்கு பலனே இல்லையா? அப்போ எல்லாம் விதிப்படி தான் நடக்குமா? கடவுள் பானைப்படி தான் நடக்குமானா நாம் எதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரும். இது வந்து வேதாந்தம் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பதில், மற்றவங்களுக்கு ஒரு பதில். அதுதான் நம்ம 177 விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். புருஷன், அதாவது புருஷ தத்துவம், ஜீவ தத்துவத்துக்கு ஜீவனுக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? புருஷ காரேன சுதந்திரமாக இயங்குதல்னா அர்த்த பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொன்னால், இதி ஏவம் மா சங்கியதாம்னார் என்று இவ்விதம் இங்கு சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா சாஸ்திரம் வந்து தர்மப்படி நடங்குது, அதர்மப்படி நடக்காதேங்கிறது. நம்ம சாய்ஸ் இருக்குது. தர்மப்படி நடக்கிறதுக்கும் அதர்மப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே சாய்ஸ் இருக்கிறதுனால தான் என்ன சொல்லுது? இதை நீ செய்யின்னு சொல்லுது. அப்போ நம்ம சுதந்திரம் இருக்கிறதுனால தான் சொல்லுது. அப்படி தானே சொல்லுது, சுதந்திரம் இருக்குங்கிறதுனால சொல்லுது. பிறகு என்ன பண்ணுது அது? அதே நேரத்தில் எல்லாமே கடவுள் அவன் செயல் அப்படிங்கிறது. எதை நம்ம எடுத்துக்கிறதுங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அப்போ நம்மளுக்கு சுயமுயற்சி இருக்கா இல்லையா, இல்லை அவன் தான் பண்ணுறான்னா நம்ம இதுக்கு ஒரு பதில் என்ன? கடைசியாக சொன்னது என்னன்னா, சுயமுயற்சியும் அவனுடைய செயலே அப்படின்னார். சுயமுயற்சியும் அவனுடைய செயலே. இதுதான் நம்ம பார்த்தோம். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் இல்லை. கொஞ்சம் திருப்பி திருப்பி திங்க் பண்ணாதான் புரிஞ்சுக்கணும், கவனமாகவும் புரிஞ்சுக்கிறணும், தப்பான அர்த்தத்துக்கு போயிடக்கூடாது. அதாவது எல்லா இயக்கமுமே கடவுளுடைய ஆணைப்படி தான் நடக்குது, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு சாதாரண உதாரணம் எடுத்துக்கிடுவோம். துரியோதனை அவ்வளோ மோசமாக நடக்கலைன்னா இவர் எதுக்கு அவதரித்தார்? பகவான் சனக்கூட்டத்தை குறைக்கணும்னு அவதரிச்சேன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பூபாரத்தை குறைக்க வந்தேன்னு ஒரு கருத்து இருக்கா இல்லைங்களா? அப்படியே அப்போ சகுனி அப்படி சூது பண்ணலைன்னா, துரியோதனை அப்படி நடக்கலைன்னா எப்படி சண்டை வரும்? அப்போ அதையும் செய்ய வச்சது அவர் தான், அவருக்கு தண்டனை கொடுத்தது அவர் தான். அப்போ எல்லாமே அவருடைய இதுபடி தான் நடக்குதுங்கிறத புத்தி இருக்கணும். இதில் என்னன்னா நாம் புரிஞ்சுக்கிற வேண்டிய கவனமாக புரிஞ்சுக்கணும். இதில் நாம் இந்த இதெல்லாம் இந்த உபதேசமெல்லாம் இந்த பஞ்சதசியில் இவ்வளோ கையாக வந்த பிறதையும் சொல்கிறார். சாதாரணமாக இதெல்லாம் பேச முடியாது, புரியுதுங்களா? அதாவது தர்மமும் கடவுள் செயல், அதர்மமும் கடவுள் செயல் ஹையஸ்ட்டில் சொல்லுவோம், ஆதாரமாக சொல்ல மாட்டோம். நம்ம ஏன்னு சொன்னால் எல்லாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். தர்மமெல்லாம் பண்ணி வந்தவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் பொதுவாக மாற மாட்டாங்க. இன்னொன்று அதர்மம் பண்ணுறவங்கள வெறுப்பு வராது. அவனை கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, தண்டனை கூட கொடுப்பாங்க. ஆனால் அது மேலே ஒரு வெறுப்பு இருக்கு பாருங்க, துவேஷம் இருக்குது பாருங்க. ஒரு ஞானிக்கு துவேஷம் இருக்கக்கூடாது. இதை தத்துவம் புரிஞ்சால் தானே துவேஷம் வராமல் இருக்கும். இந்த தத்துவம் புரியலைன்னா அப்படி துவேஷம் வரத்தானே செய்யும். அப்போ இந்த தத்துவம் புரிஞ்சுன்னா செயல்பாட்டு அவனை கண்டிக்கிறது எல்லாமே இருக்கு. அவன் தப்பு பண்ணுறதும் கடவுள் செயல், அவனை அடிக்கிறதும் கடவுள் செயல், அப்படி தான் எடுக்கணும்.
அப்படி கவனமாக புரிஞ்சுக்கலன்னு தப்பாயிடும். ஏற்கனவே ராமகிருஷ்ணர் சாதாரண உதாரணம் சொல்லுவார். மாட்டை அடித்த உடனே அவன் இந்த தத்துவத்தை தப்பாக பயன்படுத்தி சொல்கிறான். நான் அடிக்கலை, மாட்டை ரொம்ப போட்டு அடிப்பான், என் கை தான் அடிச்சிச்சும்பான். உன் கையை நான் அடிக்கலை, கடவுள்னு அடிக்கிறான்னு இவர் அடிப்பார். புரியுதுங்களா? அப்போ இது கவனமாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவான். நம்மளுடைய செயல் நம்மளுக்கு தண்டனை கிடைக்குது, ஒரு தப்பு பண்ணிடுறோம். நான் துரியோதனை என்ன பண்ணணும்னா, அதர்மத்திலிருந்து விலக முடியவில்லை, ஏதோ ஒரு சக்தி ஏற்றுட்டான். அப்போ அவனுக்கு தண்டனை வரும் பொழுது யாரோ ஒரு சக்தி எனக்கு தண்டனை கொடுக்குறதுன்னு ஏற்றுக்கிறணும். புரியுதுங்களா? அப்போ ஏற்றுக்கிட்டா கரெக்டு, லாஜிக் கரெக்டு. இல்லை அதை ஏற்றுக்கிறல இதை மட்டும் ஏற்றுக்கிட்டா அந்த லாஜிக் தப்பாயிடும். புரியுதா உங்களுக்கு? அதனால் இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறணுமே ஒழிய, சுதந்திரம் என்பதும் ஃப்ரீவில் என்பதும் முயற்சி என்பதும் கடவுளுடைய செயல். நாம் சொல்லியிருக்கேன், சில நேரம் பார்த்தீங்கன்னா நாம் முயற்சி பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில நேரம் டல் அடிக்கும், முயற்சியை கைவிடக்கூடாது. பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது ஏதோ தடை வந்திருக்கு அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துடக்கூடாது, அடுத்து கொஞ்சம் நேரம் திருப்பி ஸ்டெப்பை ஆரம்பிக்கணும். இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கணுமே ஒழிய, இந்த முயற்சி பண்ண வைக்கிறது அவர், நம்ம டல் அடித்து முயற்சி பண்ண விடாமல் வைக்கிறது தான் அவர் தான் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும். பிறகு அதில் சொல்கிறார், ஈஷக புருஷ காரஷ்ய ரூபேன அபி விவர்த்ததே. ஈஸ்வரன் புருஷனுடைய, அதாவது சுதந்திரத்தன்மையின் ரூபமாகவும் மாறியுள்ளார். நம்முடைய ஃப்ரீவில் இருக்குல்ல, ஃப்ரீயாக நம்மளுக்கு செய்வதற்கு உரிமை உண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த செய்வதற்கு உண்டான உரிமையை கொடுக்கறது யாருன்னா அவரே தான் அப்படி உரிமையாக மாறி இருக்கிறார். அந்த முயற்சி ரூபமாகவும் அவர்தான் இருக்கின்றார். சர்வம் ஈஸ்வரமயம். பிறகு இதெல்லாம் பார்த்தோம். நம்ம கடைசியாக பார்த்தது என்னன்னு சொன்னீங்கன்னா, சுதந்திரம் இருக்கா இல்லையானு நம்ம சொன்னோம். இருக்குது, இல்லை. ஒரு கோணத்தில் பார்த்தா இருக்கு, இன்னொரு கோணத்தில் பார்த்தா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே கடவுள் தான். கீதையில் சொன்ன கருத்தை கூட பார்த்தோம். கீதையில் என்ன சொன்னார்? செயலில் உரிமையுண்டு, பழனி உரிமை. அப்போ செயலில் உரிமை இருக்குன்னா ஃப்ரீவில் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த ஃப்ரீவில்ல யாருடையதுன்னா கடவுளுடையது தான். அந்த சுதந்திரம் உரிமையை கொடுக்கறது யாருன்னா அவர் தான் அப்படிங்கிற கருத்தையும் பார்த்தோம் நம்ம. பிறகு இறுதியான கருத்து எல்லாம் ஈஸ்வரன், சர்வேஸ்வரன் அப்படிங்கிற கருத்துக்காக, அந்த லட்சணத்துக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டு வந்தார். கடைசியில் ஒரு விஷயம் பார்த்தோம். எப்படின்னா, இந்த கருத்தை புரிஞ்சுக்கிறலைன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு ஏதோ சக்தி இருக்கிறது மாதிரியும், நாம் தான் எல்லாம் செயல்படுறது மாதிரியும் நம்மளுக்கு ஒரு ஆணவம் வரும், ஒரு அகங்காரம் வரும். உண்மை அது கிடையாது. நம்ம ஏற்கனவே வேறு விஷயம் பார்த்தோம். இந்த இடத்துல என் உடம்புல எவ்வளவோ ஆற்றல் இருக்கலாம், எவ்வளவோ சக்தி இருக்கலாம். இந்த இடத்துல 0 டிகிரி குளிர் இருந்தால், இல்லை -20 டிகிரி இருந்து கடவுள் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கிளாஸ் நடத்த முடியாது. இல்லை ஒரு பௌதிகம், ஆதி பௌதிகம் வெளியே வந்து சப்தம் வந்தால், எல்லாமே ஈசன் செயல் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு. சரி, இதுக்கு தான் வள்ளுவர் 2 அதிகாரம் அழகாக வச்சார். அந்த 2 அதிகாரத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ஊழ்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அது எங்கே? 38வது அதிகாரம், வள்ளுவர் ஊழ்ங்கிற அதிகாரம். இந்த ஊழ்ங்கிறதே கடவுளுடைய அனுகிரகம், அதாவது கடவுளுடைய திட்டம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கர்ம வினையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி கடவுள் பண்ணக்கூடிய ஒரு செயல் இருக்குது, அதுக்கு தான் ஊழ்னு பேர். நல்ல பலனுக்கும் ஊழ் இருக்குது, நல்வினை நல்ல ஊழ், அது கெட்ட ஊழ் இருக்குது. அப்போ ஊழுங்கிறது எங்கே வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாருங்கள், கரெக்டாக வள்ளுவர் வச்சுருப்பார். 4 பாயிரம் வரைக்கும் வழிபாடு, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தி, இது 4மே 4 விதமான வழிபாடு தான். இந்த வழிபாடு ஆரம்பித்து, அதாவது கடவுளை வழிபடுவது, இயற்கையை வழிபடுவது, துறவிகளை வழிபடுவது, தர்மத்தை பின்பற்றுவது ஒரு வழிபாடு. இந்த 4ஐயும் சொல்லி முடிச்சுட்டு இல் அறம்ங்கிறார். இந்த தர்மப்படி இல் வாழ்க்கை நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு நிறைய வகுத்து கொடுக்குறாரு. கரெக்டாக இல்லறத்தில் இப்படி தான் நடக்கணும்னு கொடுக்குறாங்க, ஆர்டரங்க. பிறகு துறவரவியல், அதுலேயும் துற அறம், இது இல் அறம். முடிச்சுட்டு நான் சொன்னதுபடி நீ செய்யணும். செஞ்சு உனக்கு வெற்றி கிடைக்கலன்னா, நல்ல வாழ்க்கை அமையலைன்னா ஊழ்னு நினச்சிக்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக கடைசியில் ஊழியல் வைக்கிறார். இந்த அறத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா,
இந்த 37 அதிகாரம் இல்லறவியல் துறவியல் முடிஞ்சவுடன் ஊழியல் ஒரே ஒரு அதிகாரம் வைக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆ கூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள், போ கூழால் தோன்றும் மடி, நல்ல ஊழினால் முயற்சி பிறக்கும், அதுவே அவனது கைப்பொருள், தீய ஊழ்வினையால் சோம்பல் தான் தோன்றும். ஊழ்னா இறைவனின் திட்டம் அர்த்தம். நல்ல வினையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம்னா என்ன பண்ணுவார், நம்மளுக்கு முயற்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த முயற்சி யார் கொடுக்குறாரு? கடவுள் அந்த ஊழ்னால கொடுக்குறாரு. அதுதான் பெரிய செல்வம் மாதிரி சொல்கிறார். தீய ஊழ் வினை இருந்துன்னு வச்சுக்கோங்க, தீய ஊழ்வினையால் சோம்பல் வந்துடுமா. நீ என்ன முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணுவான், சோம்பேறித்தனமாக படுத்து தூங்கிடுவான். சோம்பலுக்கே மடியின்மைன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்கார். இந்த சோம்பல் என்னெல்லாம் நம்மளை பாடாப்படுத்தும்னு சொல்லி ஒரு அதிகாரம் வச்சுருக்கார் வள்ளுவர். அப்போ இந்த ஊழலை பற்றி சொல்கிறார். நல்ல ஊழாக இருந்தால் உனக்கு முயற்சியை கொடுக்கும். இந்த ஊழுங்கிறத இறைவனுடைய திட்டம். அப்போ முயற்சியை கொடுக்கறது யார்? கடவுள். சரி, அந்த முயற்சி தீய ஊழாக இருந்தால் உனக்கு கெட்டது சோம்பலை கொடுக்கும். அப்போ அது யார்? கடவுள் திட்டம் தான். அடுத்து பாருங்கள், நான் கடைசி குறளர் ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்திருங்கிறார். விதியை விட வலிமை என்னப்பா இருக்குது? அதை விட வலிமையானது எதுவுமே இல்லைன்னு இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். அதிலிருந்து தப்பிட்டு போயலாம் நீ ஏதாவது முயற்சி பண்ணேன்னா அங்கேயும் விதி முன்னாடி நிற்குமா. நீ முயற்சி பண்ணி போகும் பொழுது திருப்பி என்ன பண்ணுமா, முன்னாடி நிற்கும். நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறார். இது எப்பன்னு சொன்னால் எல்லா முயற்சியும் நாம் எல்லா முயற்சியும் பண்ணுறோம். எல்லா முயற்சி செஞ்சு ஊழ்தான் வெளிகிறதுன்னு சொன்னால் அப்போ முயற்சி எதற்குன்னு ஒரு கேள்வி வந்துடும். இதை எப்போ பயன்படுத்தணும் கடைசியில் தான் சொல்லியிருக்கார் அவர். இல்லறம் துறவரத்துக்கு அடுத்து சொல்கிறார். நம்ம அதைப்படி வாழும் பொழுது ஒரு முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சிக்கு ஒரு தடை வருது, முயற்சியே செய்ய விடாமல் தடை வருதுன்னா சரி ஏதோ விதி வேலை செய்ய அப்போ நினைக்கணும். முயற்சி பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு நினைக்கக்கூடாது. சரி, முயற்சியும் பண்ணிட்டோம், பண்ணி எல்லா வேலையும் செய்கிறோம், சக்ஸஸ் ஆகலை, எல்லாம் முறையாச்சு சக்ஸஸ், அப்போ என்ன பண்ணணும்னா ஓல் நினைக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு ஓல் நினைக்கக்கூடாது. சோம்பேறித்தனமாக அமர்ந்துக்கிட்டு விதிப்பா என்னை வேலை செய்ய விடலை அப்படின்னு சும்மா படுத்து தூங்கிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க. அதை சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணால் முயற்சிக்கிட்டே இருக்கோம், அந்த முயற்சிக்கு தடையே வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இப்போதைக்கு இந்த ஊழ் நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தணும். திருப்பி அடுத்த ஸ்டெப்பை எடுக்கணும். அது பண்ணாமல் இருக்கக்கூடாது. பண்ணி முயற்சியே பண்ணி அது சரியாக வரலைன்னாலும் வெற்றி அடையலைனாலும் அப்போ என்னென்னு இந்த ஊழுங்கிறத நம்ம அந்த பலன் வரும் பொழுது இதை சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணால் தான் இது சரியாக புரிஞ்சுக்கிட்டதாக அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆகுது, சோம்பேறித்தனத்துக்கு வழிபட்டு. இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ விதி இருக்குது. இப்போ 100 தடவை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சாச்சு. 5 வருஷம் முயற்சி பண்ணியிருக்கீங்க, தோல்வி அடைஞ்சாச்சு, எல்லா தோல்வியிலே இருக்குது. அவர் என்ன, கடவுள் என்ன விதி வச்சுருக்கலாம், இந்த 5 வருஷம் முடிஞ்சு 6ஆவது வருஷம் ஆரம்பிக்கும் போது உன் விதி முடிஞ்சு சக்ஸஸ் ஆகுன்னு வச்சுருந்துருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாதுல்ல, தெரியாது, எப்போ எதுன்னு தெரியாது. அதனால் இதை என்ன பண்ணணும், அவர் முயற்சி பண்ண வைக்கிறார், பண்ணுறேன், சில இடத்துல தடுக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு செஞ்சுக்கிட்டு போகணும். பலன் வரும்பொழுது அது கிடைக்கலைங்கிற பத்தில் ஏதோ பூர்வ ஜென்ம காரியம் இருக்குன்னு சொல்லணும். அப்படித்தான் இருக்கணும் ஒழிய நம்மளுக்கு இந்த முயற்சியையும் இந்த சுதந்திரத்தையும் முயற்சி பண்ண சுதந்திரத்தை கொடுக்கறதும் அவர் தான், அதை தடை பண்ணுறதும் அவர் தான். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து பின்னாடி இந்த பொருள்பாலில் முயற்சியை பற்றி ஒரு அதிகாரம் வச்சுருக்கார். ஆழ்வினை உடைமைன்னு ஒரு அதிகாரத்தில் அழகாக வச்சுருக்கிறார். ஒரு சினிமா பாட்டு ஒன்று இருக்குது, சிவாஜி பாட்டு, சொல்லிட்டான். இந்த சொல்லாதே யாரும் கேட்டாலும் ஒரு பாட்டு வரும். அதில் ஒரு வரி வரும், ஊரெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும். பாருங்க, ஊரெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யுங்கிறார். அவர் அந்த சுதந்திரத்தை சொல்கிறார், நம்ம நாடு அடைஞ்ச சுதந்திரத்தை. இங்கே அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். சுதந்திரத்துக்கு உனக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறாருல்ல, நீ சோம்பலாக உட்காந்துக்கிட்ட ஃப்ரீவில்க்கு, எனக்கு ஃப்ரீவில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும்? அந்த சுதந்திரத்தை இந்த சுதந்திரத்துக்கு பயன்படுத்துவோம். நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறாருல்ல, கடவுள் ஃப்ரீவில் இருக்குன்னு சொல்கிறார், அந்த ஃப்ரீவில்லை கொடுக்குறது அவர்தேன்னு சொல்கிறார். நீ சும்மா உட்காந்துக்கிட்டு வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இப்படி நினச்சா என்ன ஆகும்? ஆகாதுங்க. அதனால் இந்த ஊழ்ங்கிறத எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே விதி. பிறகு முயற்சியும் தேவை இருக்குது. அந்த முயற்சி தடைப்படும் போதே விதின்னு சொல்கிறான்.
அந்த முயற்சியை பற்றி உயர்வாக வள்ளுவர் சொல்கிறாரு, முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடுங்கிறார். அதாவது விடாமுயற்சி செல்வத்தை தரும், சோம்பல் வறுமையை புகுத்திவிடும். அடுத்த குறள் அதே தான், கடைசியில் 619 தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ட்டார். இங்கே தெய்வத்தால் ஆகாது எனினுங்கிறத ஊழ்னு சொல்கிறாங்க. அங்கே ஊழ் தெய்வங்கிறாங்க. அந்த ஊழ்வினையில் ஊழியல் அதிகாரத்தில் ஊழுங்கிறதுக்கு பேரே கடவுளுடைய அனுகிரகம், அந்த கடவுளுடைய திட்டம் அப்படிங்கிற. இங்கே தெய்வத்தால்ங்கிறது ஊழ்வினையால் ஆகாது எனினும். உனக்கு ஊழ் ரொம்ப தடை போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் நீ அதில் முயற்சி முடியாமல் போனால் கூட நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது உனக்கு பலனை தரும், கட்டாயம் தருங்கிறார். ஒன்றும் இல்லை, நிறைய முயற்சி பண்ணுறீங்க, உடல் உழைப்பு பண்ணுறீங்க. ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் கூலி வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கிறோமே, வேலை செய்கிறாரு, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அந்த கம்பெனி லாஸ் ஆகிருந்தோ இல்லாட்டி முதலாளி கொடுக்கவோ பணமே கொடுக்கல, வருமானமே வரல, அது ஊழ். கரெக்டாக ஏதோ நம்ம விதி வசம் அப்படி ஊழ் நினச்சிக்கிடலாம். உடம்பு வருந்தனது இருக்கே, நீ தோட்டத்தில் வேலை செஞ்சேன்னா சும்மா உட்காந்தா உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும். வேலை செஞ்சதுனால உனக்கு உடம்பு ஆரோக்கியம் வந்துருச்சு. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அந்த ட்ரைனிங் எடுத்திருக்க நீ முதல்ல. அது என்ன சொல்கிறாருன்னா, தன் உடம்பு வருந்திய வருத்தத்தின் கூலியையாவது தருங்கிறார். இது ரெண்டும் வருது பாருங்க. ஊழில் அந்த பணம் கிடைக்கல, உடம்பு வருத்தினதுக்கு பலனும் கிடைக்கிது. அதனால் என்னென்னா இதில் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, முயற்சியும் நம்ம தேவை. அந்த முயற்சி யாருடையதுன்னா கடவுளுடையது அப்படிங்கிற புத்தியோடு இருக்கும். முயற்சியும் அவருடையதே. ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது ஊக்ஞற்றுபவர். மனம் தளராமல் முயற்சி செய்கிறவர்கள் விதியையும் வென்று விடுவார்கள் ஒரு குறள் சொல்கிறார். அங்கே விதியை வெல்லவே முடியாதுன்ட்டாரு, இங்கே விதியை வெல்ல முடியுங்கிறாரு. ரெண்டு அது எந்த இடத்துல எப்படிங்கிறது பார்க்கணும். நாம் செய்யும் பொழுது இந்த முயற்சிக்காக ஊக்குவினைக்கு இது போகிறேன்னு சொல்கிறார். அந்த முயற்சியை செஞ்சு அதில் தோல்வி அடையும் போது மனம் தளரக்கூடாது. இது ஏதோ ஒரு காரணத்தில் பகவான் பண்ணுறார் நினச்சிட்டு அது இறைவனுடைய திட்டம் நினைக்கணும். சரி, முடிவு தான் என்ன, விதியா இல்லை ஈஸ்வரனா முயற்சியா? இதில் பார்த்தீங்கன்னா 3 பதில் சொல்லலாம். சாதாரண மனுஷன், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனுக்கு நான் தான் முயற்சி பண்ணுறேன், என்னால்தான் எல்லாம் நடந்துச்சுமா, கடவுளை பற்றி யோசிக்கவே மாட்டேன், ஆணவம் அகங்காரம் எல்லாம் அவனுக்கு சேர்ந்துடும். பிறகு இந்த ஆன்மீக வாழ்க்கையில் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்படின்னா ரெண்டும் தான். முயற்சியும் பண்ணணும், கடவுளுடைய அனுகிரகமும் வேணும். தத்துவம் புரிஞ்சு நல்லா வந்தாச்சுன்னா நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது, அவனன்றி ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர் தான். நீ முயற்சி பண்ண வச்சுக்கிட்டு இருக்கதும் அவர் தான். நான் ஏன் முயற்சின்னு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். முயற்சி பண்ணுவான், ஆனால் அந்த முயற்சிக்கு காரணம் யார்? அவர் தான் அப்படிங்கிறத சொல்கிறது. 3 இருக்குது. இந்த ராமகிருஷ்ணன் ஒரு உபமானம் சொல்வார். ஒருத்தன் அதாவது கடவுள் நீ எப்போயாவது கஷ்டப்பட்டு தனியாக மாட்டிக்கிட்டேன்னு அவனை கூப்பிட்டோன்னு உதவி செய்வார்னு உபதேசம் கேட்குறாரு. ஒரு வண்டியில் போகிறான், வண்டி சக்கரம் மாட்டிக்கிடுச்சு. மாட்டிக்கிறவன் என்ன பண்ணுறான், கீழே இறங்கி பகவானே, ஒருத்தர் ஆள் இல்லை, அப்போ தூக்க முடியாது, கடவுள் தான் வருவார்லன்னு கூப்பிட்டு பார்த்தானா வரவே இல்லையா. கூப்பிட்டு பார்த்துருக்கேன், வரவே இல்லை. என்னடா இவர் எல்லாம் சொன்னாங்க, கடவுள் ஒருத்தனையும் ஆளையும் காணா, வரலன்னு சொல்லி பிறகு என்ன பண்ணானா, இவன் தூக்க முயற்சி பண்ணிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தானா, டக்குன்னு கடவுள் வந்துட்டானான். இவ்வளோ நேரம் கூப்பிட்டேன் வரல, இப்போ ஒரு தடவை கூப்பிட்டோன்னு வந்துட்டேன்னா, உனக்கு கை காலெலாம் நான் தான் கொடுத்துருக்கேன், உனக்கு முயற்சி பண்ண சக்தியும் கொடுத்துருக்கேன், அதை நீ செய்யாமல் என்னை கூப்பிட்ட, இப்போ செஞ்சுக்கிட்டு கூப்பிட வர்றேன்னாரான். அந்த சக்தியை கொடுத்தது யார்? அதுவும் பகவான் தானே, நான் தானே கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக நீ பயன்படுத்தி பார்த்தியா? அதை பயன்படுத்திட்டு நீ என்னை கூப்பிடுன்னு சொல்கிறார். இப்போ 2 வருது அதில். அதுவும் பகவானுடையது. அந்த முயற்சி பண்ண வச்சதும் அவர் தான், கூட கொடுப்பதும் அவர் தான். இன்னும் சில பேர் பண்ணுறது உண்டு, கூப்பிடுவாங்க, 4 பேர் வந்துடுவான், நான் கடவுளத்தையும் கூப்பிட்டேன், உன்னைய கூப்பிடல, நீ போயிருன்னா. கடவுள் அவர் ரூபத்தில் வந்திருப்பார். இப்படி சில பேர் சொல்கிறது உண்டு. அவர் வர மாட்டேங்கிறாரு, நீ என்ன செய்ய, நான் அதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன்னா, அவர் ரூபத்தில் நான் தான் வந்திருக்கேன், அவர் அனுப்புகிறதும் அவர் தானே. தத்துவத்தை சரியாக புரியலைன்னா இந்த குழப்பமெல்லாம் வரும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கவனமாக புரிஞ்சுக்கிட்டு முயற்சியும் இறைவனுடைய திட்டம்தான். நம்மளுக்கு சுதந்திரம் இருப்பதும் கடவுள் தான்.
அப்போத்தான் அவர் சர்வேஸ்வரன், மகேஸ்வரன் என்ற லட்சணம் அவருக்கு பொருந்தும். என்னால், என்னுடைய முயற்சியால் என்னுடைய சுதந்திரம் நினச்சிட்டா அந்த சர்வேஸ்வரன்ற தன்மை அடிபட்டு போயிடும். தத்துவ கையஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஈஸ்வரனே எல்லாம், அவர் ஆணைப்படி தான் எல்லாம் நடக்குது. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அந்த முயற்சி, அத்தனை முயற்சியும் அவருடையதான், என்னுடையது கிடையாது அப்படிங்கிற புத்தி இருக்கணும். இது கடைசியாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய பதில். ஆரம்பத்தில் இருக்கும் சொல்கிற பதில் இது கிடையாது. நீ முயற்சி பண்ணு, பயிற்சி பண்ணு, உன் கையில் இருக்கும் இல்லை, அவரே முயற்சி பண்ணுவான். அவர் கையில் இருக்குன்னா அவர் வந்து பண்ணி என் கையை தூக்கி விட்டுமேம்பான். பண்ண முடியாதது. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். நார்த்த புருஷகாரேன. புருஷகாரேன அப்படின்னா, புருஷகாரேன்னா ஒருவன் சுதந்திரமாக இயங்குதல், அதாவது இயங்குதல் என்பதில். இந்த புருஷகாரேன்னா ஒருத்தன் ஃப்ரீயாக செயல்படுறது. புருஷார்த்தம் நம்ம பார்த்துருக்கோம், மனித லட்சியம். புருஷார்த்தம்னா மனிதனுடைய லட்சியம் நான்குன்னு பார்ப்போம். அர்த்தம் முயற்சி, அவனுடைய லட்சியம்னு சொல்லுவோம். இங்கே மனிதனுடைய முயற்சி, அதாவது சுதந்திரமாக இயங்குதல் என்பதில் ந அர்த்தக, பிரயோஜனம் இல்லாமல் போயிருமேப்பா, எல்லாமே கடவுள் சொன்னால் அவனுக்கு முயற்சிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிருமே அப்படின்னு ஒரு கேள்வி. ந அர்த்தக முதல் வார்த்தை அது. ரெண்டாவது புருஷ காரேன இதி ஏவம் மா சங்கியதாம். அதை பிரித்தோம்னு சொன்னால், இதி புருஷ காரேனேத் ஏவ ஏவம் மா சங்கியதாம் இருக்கு. அதில் புருஷ காரேன இதி ஏவம் மா சங்கியதான்னு பிரிக்கணும். இதி ஏவம்னா என்று இவ்விதம், அந்த பிரயோஜனமே இல்லைன்னு. மா சங்கியதாம், நீ சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா யதக, ஏனென்றால் காரணம், ஈஷக ஈஸ்வரன், புருஷகாரஸ்ய புருஷனுடைய சுதந்திரத்தன்மையின், அதாவது முயற்சியினுடைய, ஒரு தனி மனிதனுடைய முயற்சியின் அல்லது சுதந்திரத்தன்மையின் ரூபேன அபி, ரூபமாகவும் விவர்த்ததே மாறியுள்ளார். அவனுடைய சுயமுயற்சி யாருன்னா ஈஸ்வரனே, அவனுடைய சுதந்திரமாகவும் சுயமுயற்சியாகவும் அவர்தான் மாறியிருக்கார். நம்ம முயற்சி பண்ணுறோம்னா யார்? அவர் தான். முயற்சியில் பயனில் சும்மா உட்காந்துருக்காரு. உன் முயற்சியே யாருன்னா அவர் தான். பண்ணிக்கிட்டே இரு, அவர் தான் பண்ணுறாரு நினச்சி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சுயமுயற்சி, சுதந்திரமாக இயங்குதல் என்பதில் சந்தேகப்பட வேண்டாம். சுதந்திரமாக இயங்கி முயற்சி செய்வதும் அவருடைய சொரூபமே, அவருடைய ரூபமே என்பது இதனுடைய கருத்து. அடுத்து 178 படிக்கிறோம். ஈத்ருக் போதேனேஸ்வரஸ்ய பிரவருத்திர்மைவ வார்யதாம் ததாபி சஸ்ய போதேன ஸ்வாத்மா சங்கத்வதி ஜனிஹி. ஈத்ருக் போதேனேஸ்வரஸ்ய பிரவருத்திர்மைவ வார்யதாம் ததாபி சஸ்ய போதேன ஸ்வாத்மா சங்கத்வதி ஜனிஹி. இங்கே சுயமுயற்சியும் ஈஸ்வரன் பார்த்தோம். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அவர் ஆட்டுவிக்கிறார், நாம் ஆடுகின்றோம் அப்படிங்கிற ஒரு தன்மை அதனால் நீக்கப்படுவது இல்லை. அவர் ஆட்டுவிக்கிறார், நாம் ஆடுகிறோங்கிற தன்மை அந்த அதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த தன்மை நிரூபிக்கப்படுகிறது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதனால் ஒரு பலன் கிடைக்குதுங்கிறார். என்ன பலன்னா, நான் ஆத்மா சங்கமற்றவன், எதோடும் சம்பந்தமே இல்லாத, எல்லாம் ஈஸ்வரன் செயல்னா நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இது என்னுடையது அல்லங்கிற ஒரு அறிவு கிடைக்கும். சங்கமற்றவன் அப்படிங்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு சுயமுயற்சிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அனுபவமாக இருந்தாலும் கூட அதுவும் அவரது சொரூபம்னு பார்த்துட்டோம். நம்ம இதில் ஒரு சந்தேகம் வரலாம். அவர் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர், ஆள்பவர், ஜீவர்கள் ஆளப்படுபவர்கள் சொல்கிறோம். இதில் 2 வருது. எல்லாம் வருதேன்னா ஆள்பவன் ஆளப்படுபவன் வருதேன்னு சொன்னால் அதுக்கு பொருள் இல்லாமல் போய்விடுமேன்னு சொன்னால், சில நேரங்களில்
ஒரே தத்துவம் ஆள்பவனாகவும் ஆளப்படும் பொருளாகவும் எப்படி ஆகும்? முரண்படுறது போல ரெண்டாக தெரியுது. ரெண்டு விஷயம் சொல்கிறேன், எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் பிறகு ஆள்பவன் வேறு ஆளப்படுபவன் வேறு அப்படிங்கிற ஒரு முரண்படுறது மாதிரி தெரியும்னா உண்மையிலே முரண்பாடு இல்லை. ஏன்னு சொன்னால் மாயைன்னு ஒன்று இருக்கே, அந்த தத்துவத்தை நல்லா யோசிச்சுக்க. மாயை சேர்ந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணி விட்டுரும். ஒரே தத்துவத்தை ரெண்டாக பிரித்து காமிக்குது, அவ்வளவுதான். சம்பவிக்காத ஒன்றை சம்பவிக்கதாக காமிக்குது. ஒன்று சப்ஜெக்டாக இருக்கும், ஒன்று ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டும் ஒன்றுன்னு சொல்லிடுறோம். இந்த சப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டாகவும் காமிக்கிறது எது? மாயா தத்துவம். மாயையை பற்றி நிறையா படிச்சிருக்கோம். அதை ஈக்குவலைட் பண்ணி பார்த்தாதான் கொஞ்சம் இங்கே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நிறையா சுலோகங்களில் மாயா தத்துவத்தை பார்த்துருக்கோம். அனுபவிக்கப்படும் பொருள் பலவாக இருக்கும், அனுபவிப்பன்னு ஒரு ஆளாக இருக்கும். இது ரெண்டும் ஒன்றா இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான் உண்மையிலேயே. ஆனால் என்ன பண்ணுது, மாற்றி வித்தியாசமாக காமிக்கிறதுக்கு காரணம் மாயா தத்துவம். அந்த மாயை பிரம்மத்தோட சேரும் பொழுது தான் இவன் சர்வேஸ்வரன், சர்வஜன், கட்டுப்படுத்தவன் என்ற ஒரு ஸ்டேட்டஸே வருது. நாம் கட்டுப்படுத்தப்படுபவன் வருது. இந்த மாயை இல்லாட்டி எல்லாம் அங்கே ஒன்று தான். அந்த மாயை சேர்றதுனால இந்த தன்மை வருகின்றது. அதுதான் முதல் வரியில் சொல்கிறாரு, ஈத்ருக் போதேன, இந்த ஞானத்தினால், அதாவது ஈஸ்வரனே நம்ம சுயமுயற்சியாகவும் மாறியுள்ளார் என்ற ஞானத்தினால், ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரனுடைய பிரவருத்திக்கு செயலானது மாயேவ வாரியதாம், நீக்கப்படுவதில்லை. அவருடைய செயல் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அது நீக்கப்படுவது இல்லை. அவர் எப்பயும் ஆட்டுவிக்கின்றார்ன்ற ஒரு தன்மை இருக்குது, அது மாயையினால் இருக்குங்கிறார். அதாவது ஜீவனுக்கு இருக்கிற தன்மையும் தனியாக இருக்குது, ஈஸ்வரனுக்கு இருக்கிற தன்மை இருக்குது. இது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, தத்துவ ரீதியாக பார்த்தா ரெண்டும் கிடையாது. ஆனால் மாயை சேரும் பொழுது இந்த வித்தியாசமெல்லாம் தோற்றத்துக்கு இருக்கத்தையும் செய்யும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சர்வேஸ்வரன், அவன் ஆட்டுவிப்பவன், நான் ஆடுபவன்கிறது மாயையினால் இதெல்லாம் சம்பவிக்கும். அது இல்லைன்னு நாம் நீக்க முடியாது. ஏன்னா தத்துவத்தை புரிஞ்ச உடனே அந்த தத்துவம் ஏற்கனவே சொல்லியிருக்கமே அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடலாம்னு அப்படி சொல்ல முடியாது. அது மாயை இருக்கிற வரைக்கும் இருக்கும், விவகாரம் இருக்கிற வரைக்கும் அந்த அந்த லாஜிக்கும் பொருந்தும். ஏன்னா மாயையில் நம்ம உட்காந்துருக்கோம், எல்லாம் மாயையிலும் இருக்கும். மாயையோடு சேர்த்து பார்த்தா அவர் ஆள்பவன், நாம் ஆளப்படுபவன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன சொல்லிட்டு, ஆளப்படுபவன் சொன்னாலும் கூட நம்மளுடைய செயல் அவருடைய செயல்ட்டார், அங்கே ஒன்றுன்ட்டார். அப்போ வித்தியாசம் வருது. என்ன, இது மாயையிலால் விவகாரத்தில் சம்பவிக்கும்ங்கிறார். ஆனால் நான் அந்த கடவுளுடைய என்னுடைய முயற்சியும் அவருடையதுங்கிற ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் உனக்கு ஒரு பலன் கிடைக்குங்கிறார். என்ன பலன் சொன்னால், அதாவது முயற்சி செய்து ஒன்று அடைகிறோம், எல்லா முயற்சியும் ஈஸ்வரனின் சொரூபம் என்ற ஞானத்தினால் என்ன பலன்னா, அதாவது எனக்கென்று எதுவும் இல்லை, என்னிடம் இருந்து வெளிப்படைக்கின்ற சக்தியெல்லாம் யார், அவருடையது தான். இந்த அறிவு வந்துருச்சுன்னா அதனால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறாருன்னா, நான் அசங்க சொரூபம் அப்படிங்கிற ஞானம் கிடைக்குமா. எல்லாம் ஈஸ்வரன் சொன்னால் நான் அசங்கமானவன், இந்த அகங்காரம் மமகாரம் எல்லாம் நீங்கிவிடும். இந்த அசங்க சொரூபங்கிற ஞானம் வர்றதே மோட்சம். நான் எதனோடும் சம்பந்தப்படாதவன், நான் எந்த செயலும் செய்யாத ஆத்மா. அந்த ஞானத்தினால இந்த ஞானம் கிடைக்குது. எந்த ஞானத்தினால, அதாவது எல்லாம் ஈஸ்வரன்கிற ஞானத்தினால, என்னுடைய முயற்சியும் அவர்தேங்கிற ஞானத்தினால. அப்போ என்கிட்ட என்ன இருக்குது, முயற்சி பண்ணதும் அவர் தான், பலனை கொடுக்க என்னால் ஒன்றும் கிடையாது. நான் ஆத்மா, எதோட சம்பந்தப்படாது. எல்லா பழியும் யார் மேலே போட்டுருவான், அவர் மேலே போட்டுருவான். நல்லது செஞ்சாலும் போடணும், கெட்டது செஞ்சால் மட்டும் போடக்கூடாது. நம்ம என்ன, அவன் நல்லது செஞ்சால் நான் செஞ்சேன், கெட்டது செஞ்சால் கடவுள் செஞ்சான்னு சொல்லிடக்கூடாது. அப்போ எல்லாமே அவருன்னு வந்துடும். அப்படி வரப்போ நான் என்ன, எதுவும் சம்மந்தப்படாதவன், நான் ஆத்மஸ்வரூபம், அசங்க ஸ்வரூபங்கிற ஞானம் கிடைக்கும். ஒரு ஞானத்தினால இன்னொரு ஞானம். பிரம்மசூத்திரத்தில் முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிக்கும். பிறகு அதனால் நீ பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும். முதல் சூத்திரமே எடுத்தெடுப்பிலே பிறகுன்னு சொல்கிறாரு. அதனால் நீ பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும். வியாசர் ஆரம்பிச்சிருக்கதே அப்படித்தான். அதில் பெரிய அந்த ஒரு சூத்திரத்துக்கு பிறகுன்னா என்ன, அதனால்னா எதனால், பிறகுன்னா எதற்கு பிறகு,
கேள்வி இப்படி தான் வரும். பிறகு அதனால் பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும். பிறகுன்னா எதற்கு பிறகு, அதனால்னா எதனால் பிரம்மத்தை இப்படி ஒரு கேள்வி வரும். பிறகுன்னு சொன்னோன்னு சொல்வார். அதில் என்னென்னா, ஒருத்தன் நல்லா பயிற்சி பக்குவம் கர்மகாண்டமெல்லாம் முடித்து சாதனைகள்லாம் செஞ்சு நல்லா மனசு பக்குவம் முடித்து நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன வந்த பிறகு அப்படிங்கிறார். நீ முதல்ல சாதனையெல்லாம் செஞ்சுட்டு வந்த பிறகு அதனால் பார். அதனால்னா எதனால்னா, வேறு எந்த சாதனையினாலும் நீ உன்னை பற்றி அறிந்து கொள்ள முடியாத காரணத்தினால், நீ கர்மயோகம் பண்ணியோ, ஹோமம் பண்ணியோ, பூஜை பண்ணியோ, ஜபம் பண்ணியோ, தியானம் பண்ணியோ நீ உன்னையை பற்றி அறிய முடியாது. அதனால் பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும் சொல்கிறார். இங்கே தான் பாயிண்ட் என்னென்னா, இவன் தன்னை போய் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கான், இவர் பிரம்மத்தை விசாரம் பண்ணணுங்கிறார். அப்போ பிரம்மத்தை விசாரம் பண்ணால் இவனை போய் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இவனை பற்றி விசாரம் பண்ணால் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம். ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சு அசங்கமாயிடுவான். அசங்கம் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுக்கிடுவான். புரியுது என்ன சொல்கிறது? ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ அசங்க சுரூபங்கிறது அந்த ஞானம் உனக்கு வந்துடும். எப்படி பிரம்மத்தை தன்னை தெரிஞ்சுக்கிறோன்னு வந்துட்டு நீ பிரம்மத்தை விசாரம் செய்யன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? தன்னையை தெரிஞ்சுக்கணும்னு வர்றவன்ட்ட நீ பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டுங்கும்போது பிரம்மத்தை விசாரம் ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிறார். எப்பயுமே நம்மளை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம். ஈஸ்வர தத்துவத்தை புரிய ஆரம்பித்தோம்னா நம்மளையும் புரிஞ்சுக்கிடுவோம். இதுதான் உண்மை. ஏதாவது ஒரு வழியில் போனால் அங்கே கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் ரெண்டாவது இதில் சொல்கிறார், ததா அபி ஈசஸ்ய போதேன ஸ்வாத்ம அசங்கத்வ தீஜனீஹி. அதாவது ததா அபி மேலும் ஈசஸ்ய போதேன ஈஸ்வரனை பற்றிய இப்படிப்பட்ட ஞானத்தினால், ஈஸ்வரன் தான் அனைத்தும் என்ற அறிவினால், நம்முடைய முயற்சி எல்லாம் அவர்தேங்கிற இந்த ஞானத்தினால், ஸ்வாத்ம நம்முடைய ஆத்மா நம்மளுடைய சொரூபம் அசங்கத்வ எதனோடும் சம்பந்தப்படாதது, தீஜனி என்ற ஞானமானது உற்பத்தி ஆகிறதுங்கிறார். என்னுடைய பலன் என்ன? நான் அசங்க சொரூபம். எல்லா விவகாரம் ஈஸ்வரன் சொல்லியாச்சுன்னா நான் எந்த விவகாரம் அற்றவன் அர்த்தம். உண்மைதானே? எல்லா விவகாரம் அவருடையதுன்னா எனக்கு நான் எந்த விவகாரமும் அற்றவன். நான் இதை செய்தேன், அதை செஞ்சேன், நான் செஞ்சதுனால இந்த பலன் கிடச்சி அந்த பலன் கிடச்சிங்கிற பேச்சுக்கே அங்கே இடமே இல்லாமல் போயிடும். என்னுடைய முயற்சியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவுட் ஆயிரும். அங்கே ஒரு பலனும் இல்லைங்கிறார். அதாவது ஒருத்தர் சம்பாதிப்பார், சம்பாதிச்சுட்டு அவர் என்ன பண்ண, நான் சொந்தமாக சம்பாதிச்சது யாருக்கும் உரிமை இல்லைம்பார். நான் சம்பாதிச்சது மனைவிக்கு உரிமை இல்லை, மகனுக்கு உரிமை. தாத்தா சொத்துல நீ கேளு, ஏன் சொத்தில் கேட்காது சொல்கிறது உண்டா இல்லையா? ஏன்னா அதில் உரிமை இல்லை. அது மாதிரி எல்லாம் ஈஸ்வரனுடைய சொத்து, அதில் நம்மளுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஈஸ்வரனுக்கு மேலே அப்பா கிடையாது, அதனால் தாத்தா சொத்துன்னு கேட்க முடியாது நம்ம. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே அவனுங்கும்போது நான் அசங்கமானவன் சொல்கிறோம்ல. நான் சொந்தமாக சம்பாரிச்சதுப்பா, நீ உனக்கு ரைட்ஸ் நான் நினச்சா கொடுப்பேன், இல்லாட்டி பேசாமல் போன்னு சொல்கிற ஒரு ரைட்ஸ் பேசுகிறோம்ல. சட்டமே அப்படி தானே இருக்குது. அது மாதிரி எல்லாம் ஈஸ்வரன் சொல்லும் பொழுது இங்கே நம்மளுக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த சங்கமும் இல்லை. அங்கே அகங்காரம் இல்லை, மமகாரம் இல்லை. அகங்காரத்துக்கு அபிமானத்துக்கு இடமே இல்லைங்கிறார். சுதந்திரங்கிறதே நம்மளுக்கு கிடையாது, எல்லாம் ஈசனுடையது. இப்படி ஈஸ்வர தத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டால் நான் அசங்க சொரூபம் என்ற ஞானம் கிடைக்கும். சரி, நீ அசங்க சொரூபம் ஞானம் கிடைச்சி உனக்கு என்ன பிரயோஜனம்? நான் எதனோ ஒட்டாதவன் சம்பந்தம், அதனால் என்ன பிரயோஜனம்னா, அதனால் உனக்கு மோட்சம் கிடைக்கும். அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். அதுதான் மோட்சங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். நம்ம அங்கே பார்ப்போம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஈத்ருக் போதேன ஈஸ்வரஸ்ய, ஈத்ருக் போதேன இவ்விதமான ஞானத்தினால், அதாவது ஈஸ்வரனே சுயமுயற்சியாகவும் உள்ளார் என்ற ஞானத்தினால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கார், அது அப்படியே இங்கே சொல்கிறார். இவ்விதமான ஞானத்தினால் ஈத்ருக் போதேன ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரனுடைய பிரவிருத்திகி, அதாவது முயற்சியானது அல்லது செயலானது, பிரவிருத்திகி அதை பிரிக்கணும், மைவன் இருக்கு, மா ஏவ வாரியதாம், மா ஏவ வாரியதாம் நீக்கப்படுவதில்லை. அந்த ஈஸ்வரனுடைய செயலானது நீக்கப்படுவதில்லை.
எல்லாம் அவருடைய முயற்சின்னா அந்த ஆட்டுவிப்பான் ஆடுவார், அந்த இது வந்து நீக்கப்படுவதில்லை. அது காரணம் மாயின்னு நம்ம பார்த்தோம் தனியாக. பிறகு ததா அபி, கீழே 2வது வரி, மேலும் ஆனாலும், ஈசஸ்ய ததா அபி ஈசஸ்ய, ததா பீசஸ்யன்னு இருக்கிறத பிரித்தோம்னா ததா அபி ஈசஸ்ய. ஈசஸ்யன்னா ஈஸ்வரனை பற்றிய போதேன, இப்படிப்பட்ட ஞானத்தினால், இப்படிப்பட்ட அறிவினால், ஸ்வாத்மா, ஸ்வாத்மா அசங்கத்வ, ஸ்வாத்மான நம்மளுடைய சொரூபமானது, நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமானது, அசங்கத்வ எதனோடும் சம்பந்தப்படாதது, அதாவது சங்கமற்றது, தீ ஜனிகி என்ற ஞானமானது, தீன்னா அறிவு உண்டாகிறது, ஜனிகின்னா உண்டாகிறது என்ற ஞானமானது உண்டாகிறது. இங்கே சுயமுயற்சியும் ஈசன் என்ற கருத்தால் 2 ஒன்றுன்னு சொல்லப்பட்ட பிறகு அவன் அந்த மாதிரி அவனுடைய அந்த ஆள்பவன்கிற தன்மை நீக்கப்படுறது கிடையாது. ஏன்னா அதுவும் இருக்குது, அது மாயையினால் அது நடக்கும், அதுக்கு முந்தின ஸ்டெப்பு, இது 2வது ஸ்டெப், அது வந்து இருக்குது, அந்த தன்மை இருக்குது. இந்த அறிவினுடைய பயன் என்னன்னு சொன்னால், நான் அசங்கமானவன், எதோடும் சம்பந்தப்படாதவன் சொல்கிறார். அடுத்து 179 படிக்கிறேன். தாவதா முக்திரித்யாகுகும் ஸ்ருதய ஸ்மிருதயஸ்ததாம் ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாத்யே இத்யபீஸ்வர பாஷிதம். தாவதா முக்திரித்யாகுகும் ஸ்ருதய ஸ்மிருதயஸ்ததாம் ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாத்யே இத்யபீஸ்வர பாஷிதம். இங்கு அங்கே வந்து அசங்கம் என்ற பலன் கிடைக்கும் சொன்னார். இங்கே அசங்கமான ஞானத்தினால், நான் அசங்கம் என்ற ஞானத்தினால் என்ன பலன்னா மோட்சம் என்ற பலன் கிடைக்கும். இதை யார் சொல்கிறான்னா சுருதியும் ஸ்மிருதியும் சொல்லுகின்றது. சரி, சுருதி மிருதி தானே சொல்லுது, நான் சொல்லேன்னு சொன்னால் அந்த சுருதி மிருதி என்னுடைய வாக்கு தேன்ட்டார். அங்கங்கே என்ன சொல்கிறாரு, இந்த சர்வேஸ்வரன்கிற கருத்தை அப்படியே எல்லா விஷயத்திலும் கொண்டு வர்றார். சுருதி சொல்லியிருக்க, சுருதி யார் பேசுகிறது? கடவுள் தான். சரி, ஸ்மிருதி கிருஷ்ணர் பேசுகிறது பகவத்கீதை, அது ஸ்மிருதி, அதுவும் என்னுடையது தான். வியாசர் சொன்னாலும் என்னுடையது. சுருதியும் மிருதியும் அசங்கத்துவத்தால் மோட்சம் என்று சொல்லுகின்றன. நீ அசங்கமற்றவன் புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா நீ முக்தி அடைஞ்சாச்சு, மீண்டும் பிறக்க மாட்டேன். இந்த ஞான தெளிவாக உள்ளே போயிருச்சுன்னா ஒன்றும் கிடையாது, நான் எதோடு சம்பந்தப்படாதுங்கிற அறிவு உள்ள ஆழமாக போயாச்சுன்னா அவன் கட்டாயம் பிறக்க மாட்டான். அவனுக்கு துக்கம் இங்கேயும் கிடையாது, ஜீவன் முக்தியும் அடைவான், விதேக முக்தியும் அடைவான். அதனால தான் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன்னர். அப்போ ஜீவன் முக்தி அது. நீ எதிலிருந்தெல்லாம் விலகி சம்பந்தமே இல்லாதுன்னு ஒதுங்கி கட்டி அதில் ஒரு துன்பம் கிடையாது. நீ எல்லாத்துலேருந்து விலகிட்டேன்னா எதுலேருந்து உனக்கு துன்பம் கிடையாது, அது ஜீவன் முக்தி. பிறகு மீண்டும் பிறக்க மாட்டாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது. அதை சுருதி தான் சொல்லணும், அது வேதம் சொல்லியிருக்கு. இது நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம், ஜீவன் முக்தி அனுபவத்தில் பார்க்கலாம், விதேக முக்தி அனுபவத்தில் பார்க்க முடியாது. வேதம் சொல்லியிருக்கு. வேத கருத்தை பின்பற்றி சொன்ன மகான்கள் சொன்ன ஸ்மிருதியும் சொல்லி இருக்கின்றது. சரி, அது யார் சொல்லணும்னா அதுவும் என்னுடைய வாக்குத்தேன்ட்டார் பகவான். அதைத்தான் இங்கே சொல்கிறார். தாவதா முக்திரித் யாகுகு, இதனாலேயே இந்த ஞானத்தினாலேயே மோட்சம் என்று சொல்கின்றன, மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. எதில்? ஸ்ருத்யா ஸ்மிருதயா ஸ்மிருதயக ததா, சுருதியும் ஸ்மிருதியும் அப்படியே கூறுகின்றன. நான் அசங்கமானவன் என்ற ஞானம் எப்பொழுது தெளிவாக உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அப்பொழுது அவன் முக்தி அடைந்து விடுகின்றான். ஜீவன் முக்தி அடைந்து பிறகு விதேக முக்தி அடைந்து விடுகின்றான். எனக்கு அசங்கமானவன்லாம் புரியுது, நல்லா புரியுது, ஆனால் கஷ்டம்தான் போக மாட்டேது, துக்கம் என்னை விட்டு கொஞ்சம் கூட அகலலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால் இருக்குது, இன்னும் உள்ளே போய் சரியாக வேலை செய்யலை. ஏன்னா துயரப்படுவது நம்ம கேட்குற, நீ துயரப்படுறியாரன்னு, நான் என் மனசுலேருந்து துயரப்படுது அப்படின்னு சொன்னால் அப்போ நீ மனசுன்னு நீ நினச்சிட்ட, மனசோட நீ சங்கம் வச்சிட்ட. மனசை நீ தனியாக பார்த்தேன்னா வேற,
மனம் துயரத்தை அனுபவிக்காத என்ன சொல்கிறேன், மனசு தானே துயரப்படுது, அப்போ நான் ஏன் துயரப்படுறேன்னு சொல்கிறேன், சொல்லக்கூடாது. மனசு துயரப்படுது, திருப்பி அது துயரப்படாமல் மாறிக்கிறோம். நான் துயரப்படாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும். ஏன்னா நான் மனசுதான் துயரப்படுது அப்படிங்கிறது சொல்லிவிட்டு நான் துயரப்படுகிறேன்னு சொன்னால் நான் அசங்கமானவன் சொல்கிறது பொய்யாயிரும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ அப்போ இங்கே இப்படி சொல்லும்போது என்ன, நீ மனசை நீயும் நினச்சிட்டப்ப, மனசு நீயும் நினச்சிட்ட, அதனால நீ அந்த வார்த்தையை சொல்கிற. நான் அசங்கக அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் வெளி விஷயங்களில் நான் சம்பந்தப்படாதவன் மட்டுமல்ல, என்னோடும் அந்த உடம்போடும் மனசோடு சம்பந்தப்படாதவங்கிறது அசங்கம். மனசு அப்படித்தான் போகும். மனசை பார்க்குறோமா இல்லையா? இப்போ இதை பார்க்குறது மாதிரி மனசை பார்க்குறோம், புஸ்தகத்தை பார்க்குறது மாதிரி மனசை பார்க்குறோம், உடம்பையும் அப்படித்தான் பார்க்குறோம். எது பார்க்கப்படும் பொருளோ அது நான் அல்லன்னு படிச்சிருக்கோம். இது மாதிரி இதோட சம்மந்தப்பட்டு சும்மா டெம்பரவரி சம்பந்தம், அவ்வளோதான், தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி இப்போதைக்கே இந்த உடலோடையும் மனசோடையும் சம்பந்தம் வச்சுருக்கோம். எத்தனை உடல் எடுத்தோமோ எத்தனை மனசு எடுத்தோமோ தெரியாது. ஓடானு ஓடி எல்லா சரீரத்துலேயும் போயிட்டு வந்தாச்சு, எறும்புலேருந்து தேவல் வரைக்கும். அதனால தான் இங்கே உட்காந்து பாடம் கேட்குறோம். இல்லாடி இங்கே பாடம் கேட்க முடியாது. தேவர்கள் சரீரத்துக்கும் போயிட்டு வந்திருப்போம், நமக்கு தெரியாது. நரக சரீரத்துக்கும் போயிட்டு வந்திருக்கலாம். எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோம்னு யாருக்கு தெரியும்? ஆனால் போயிட்டு வந்தால் தான் இந்த வேதாந்த விஷயத்துக்குள்ளே நுழையவே முடியும். இல்லாட்டி போயிருக்க உள்ளே நுழைய முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஞாபகம் இல்லை, தெரியாது. அப்போ இந்த உடம்பு மாதிரி எத்தனையோ உடம்பு எடுத்தால் சம்மந்தம் இல்லை. இந்த மனசு மாதிரி ஏன் இப்போயே எடுத்துங்க, குழந்தையில இருந்த மனசு இப்போ கிடையாது. இந்த கிளாஸில் இருக்க மனசு வீட்டுக்கு போனால் போயிடும், வீட்டில் இருக்க மனசு இங்கே வந்தால் போயிடும், மாறிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோடு சம்பந்தம் இல்லாதவன். அதெல்லாம் எல்லாம் கடவுள். மனசும் கடவுளுடையது, உடம்பும் கடவுளுடையது, செயலும் கடவுளுடையது, எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது? அதுதான் மோட்சங்கிறார். அதனால் அசங்கமானவன் சொன்ன பிறகு எனக்கு சம்சாரம் இருக்குங்கிற பேச்சுக்கே இடமில்லை, துயரம் இருக்குங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்கிறார். நீ புரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் அப்படியே நிற்காமல் இருக்கும் ஒரு ஆசிலேஷனில். நல்லா பதிஞ்சாச்சுன்னு சொன்னால் வெளியில் உடம்புல கஷ்டம் இருக்கும், வெளியே சில கஷ்டங்கள் இருக்கு, ஆனால் ஆழ் மனசில் அந்த கஷ்டம் இருக்காது. பொதுவாக ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிற போனால் ஜீவனை தெரிஞ்சுக்கிறோம், ஜீவனை தெரிஞ்சுக்கிற போனால் ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி மோட்சத்தை தேடி போனால் அசங்கமானவன் புரிஞ்சுக்கிடுவோம், அசங்கமானவன் புரிஞ்சுக்கிட்டால் மோட்சம் வந்துடும். அப்படித்தான் வரேன். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த அகங்காரத்தை நான்கிறதுல எல்லா சங்கம் இருக்குது. நான் என்னும் மமகாரம் என்னுடையதுங்கிறது, இது எங்கே போய் விடுறதுன்னு ஒரு இடமா விட்டு போனால் கடைசியாக போய் விடுற இடம் ஈஸ்வரன் தான். எல்லாம் நான்கிறது எங்கே போய் நிற்கும்? ஈஸ்வரன்கிட்ட போய் நிற்கும். அங்கே போய் ஒரே ஆள் பெரிய அகங்காரம் பிடிச்சவர் யாருன்னு கேட்டால் அந்த கடவுள் தான். இன்னும் எல்லா அகங்காரத்தையும் சேர்த்து அவர் வச்சுருக்காருல்ல. இதுக்கெல்லாம் சொல்கிறது தைரியம் வேணும். பிறகு இந்த ஈஸ்வர விசாரம் இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டு வந்திருக்கோம். நிறையா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கோம் பாருங்கள். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஞாபகப்படுத்திக்கிறணும். அவர் ஈஸ்வர லட்சணத்தை சொன்னார், சொல்லி சர்வஜன்னு சொல்லி, பிறகு அந்தர்யாமின்னு சொல்லி, சர்வேஸ்வரனுங்கிற கருத்தை சொல்லி, சர்வேஸ்வரன் அந்தர்யாமிங்கிற கருத்தை நிரூபிக்கிறது எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிறகு இந்த 172 2வது வரியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த லட்சணத்தில் முடிச்சுட்டு முதல் வரியில் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு? சுருதியும் ஸ்மிருதியும் சொல்கின்றன. யார் சொல்கிறதுனா சுருதி சொல்லுது, ஸ்மிருதி சொல்லுது. அது யாருடையதுன்னா என்னுடைய வாக்கு, என்னுடைய கட்டளைங்கிறார். வேதம் யாருடையது? வேதம் கடவுள் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த அசரீரின்லாம் நம்ம புராணத்தில் படிச்சிருப்போம். அப்படியே ஏதோ அசரீரி சொல்லுதுன்னு சொல்லி, இன்றைக்கும் சப்த ரூபத்தில் இந்த வேதம் அப்படி இருக்குங்கிறாங்க. கடவுள் உலகத்தை படைக்கும் பொழுதே வேதத்தையும் படைச்சிட்டாராம். அதை ரிஷிகள்லாம் கேட்டு அந்த சப்தத்தை கேட்டு எழுதுனது சொன்னது தான் வேதம். இது யாராலும் உருவாக்கப்பட்டதில்லை. அந்த வேத கருத்தை மாறாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதுனதே ஸ்மிருதி. அது பகவத்கீதை, இப்போ புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னால் அந்த வேத கருத்தை மையமாக வச்சு ஒருத்தரால் சொல்லப்பட்டது. அது யாருடைய வாக்குன்னா அதுவும் நான் சொன்னதேங்கிற. கிருஷ்ணர் யார்? வியாசரும் கடவுளுடைய அவதாரம்னு சொல்லி. வால்மீகி யார்?
திருமூலர் யார்? திருமூலர் வாயிலிருந்து வந்தது என்னுடைய வாக்கு தான். வேதம் நானே படைச்சது. கிருஷ்ணர் வாயிலிருந்து வந்ததும் என்னுடைய வாக்கு தான். எல்லாம் என்னுடைய வாக்குதேன்னு சொல்கிறார். அதைத்தான் சொல்ல ஸ்மிருதி ஸ்மிருதி மமை வாக்ஞே, என்னுடைய ஆர்டர் ஆணை சுருதி ஸ்மிருதி மூலமாக வருகின்றது. சிறுதியும் ஸ்மிருதியும் என்னுடைய கட்டளை. இத்யபி ஈஸ்வர பாஷிதம், இவ்விதம் ஈஸ்வரன் பேசியிருக்கின்றார். அதாவது சுருதி மூலமாகவும் ஸ்மிருதி மூலமாகவும் ஈஸ்வரன் பேசியிருக்கிறாராம். ஒருத்தர் கடவுள்கிட்ட பேசுகிறது மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு புக் எழுதியிருக்கிறார். ஒரு புக்கு, அந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறார், நீங்கள் ஏன் பேசுகிறதே இல்லை அப்படின்னு கேட்டாராம் கடவுள்கிட்ட. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என் பேச்சை கேட்குறதுக்கே ஒருத்தர் ஆள் இல்லைன்னாராம். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா சுருதி மூலமாகவும் ஸ்மிருதி மூலமாக பேசிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் கேட்குறதுக்கு ஆளே இல்லைன்னாராம் அவர். இப்படி ஒரு கற்பனை எழுதியிருக்கிறார். வேதத்தில் எல்லா கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி செயல்படணும் எப்படி செயல்படக்கூடாதுன்னு, எது உண்மை எது பொய்ன்னு சொல்லியிருக்கு, பிரசித்தமாக இருக்குது. யார் படிக்கிறா? யாரும் படிக்கிறதே இல்லை. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் பேசிக்கிட்டு கேட்குறதுக்கு தான் ஆள் இல்லைங்கிறார். சுருதியின் மூலமாகவும் ஸ்மிருதியின் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கேங்கிறார். பிருகதாரண்ய உபநிஷத்தில் ஒரு கருத்து வருது, எல்லா வேதங்களும் ஈஸ்வரனின் மூச்சு காற்று போல. நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட இந்த சப்தம் அழியிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த பேச்சு, அதனால் வார்த்தையை கவனமாக பேசுன்னு சொல்லுவாங்க, வார்த்தையை விட்டுறாதுன்னு சொல்லுவாங்க. அது சப்தம் ஆகாசத்தில் அந்த பதிவாகுமா. இன்றைக்கி கூகுளில் நீங்கள் என்ன ஃபோனில் பேசினாலும் ரெக்கார்ட் ஆகிறாங்க, எப்போ வேணாலும் எடுக்கலாம். முன்னாடி டெலிஃபோனில் பேசுகிறதுலாம் அப்படியே எடுக்க முடியாது. இப்போ எல்லா பேச்சும் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு நாள் பேசியிருந்தா எடுக்க முடியும், இப்போ இருக்கா இல்லைங்களா? அது மாதிரி இன்றைக்கும் கூட சப்த ரூபத்தில் அந்த வேதம் இருக்கான், அப்படியே இருக்குங்கிறாங்க. அது ரிஷிகள்னால கிரகிச்சு எழுதப்பட்டது. அந்த கருத்தை விளக்கி சொன்னது ஸ்மிருதி. அதெல்லாம் சொல்கிறார். எத்தனையோ ரிஷிகள் மூலமாக அவர்கள் வாயிலிருந்தும் நான் சொன்னேன். பகவான் இதை நான் முன்பு விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார்னு 4ஆவது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார்ல, பரம்பரையாக வந்ததுங்கிறார். அப்போ கடவுள் முதல்ல சொன்னது அடுத்தடுத்து இப்போ நான் உனக்கு சொல்கிறேன்னு பகவான் கிருஷ்ணரே சொல்கிறார் உங்களுக்கு. இது இந்த மாதிரி சொல்வதும் நானே. சர்வேஸ்வரன் கருத்து வர்றார். வால்மீகி மூலமாக, ஆதிசங்கரர் மூலமாக, எல்லா திருவள்ளுவர் மூலமாக சொன்னதும் அவர் தான். எல்லாம் யார் யார் சொல்லியிருக்காங்களோ, தேவாரம் திருவாசகம் எல்லாம் யார் சொன்னதுன்னா அவர் சொன்னது தான். அதெல்லாம் ஸ்மிருதி. வேதம் மட்டும் 4 வேதம், சுருதி. இந்த 2மே என்னுடைய வாக்கு. இந்த சுருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணைன்னு வேற சொல்கிறார். என்னுடைய ஆணை எதுக்கு சொல்லியிருக்கேன்? சங்கமற்றவன் அசங்கமானவன் மோட்சம் என்று சுருதியிலும் சொல்லியிருக்கின்றேன், ஸ்மிருதியிலும் சொல்லியிருக்கின்றேன். அது என்னுடைய ஆணை, அது என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்கிறார். அதாவது கமாண்ட் பண்ணுறார். எஜமானர் கமாண்ட் பண்ணால் சில பேர் என்ன பண்ண, அவர் கமாண்ட் பண்ணால் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி இந்த சுருதி ஸ்மிருதி மூலம் கமாண்ட் பண்ணுறாரு, நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில பேர் கமாண்ட் பண்ணாலும் வேலை செய்ய மாட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி ஓபி அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன அப்புறம் அவஸ்தைப்படணும் பிறகு. என்னுடைய ஆணை, அதனால் சுருதி ஸ்மிருதி இப்படி நீ செஞ்சேன்னு சொன்னால் அசங்கமானவன் ஆனால் மோட்சம் கிடைக்கும். இது சுருதியிலும் ஸ்மிருதியிலும் நான் விளக்கி சொல்லி இருக்கின்றேன். எல்லாம் இறைவனின் நியதி, அதை மீறி யாருமே ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டார். டோட்டல் என்ன திருப்பி என்ன சொல்கிறார்? சர்வேஸ்வரன் அவன் தான் எல்லாம் அப்படிங்கிற கருத்தை நிறுச்சிட்டு வர்றார். உள்ளே இருந்தும் அவர் செயல்பட்டார்னார், வெளியவும் அவர் தான் பண்ணுறார். இது 2க்கு திருப்பி அடுத்து சொல்ல போகிறார். 2க்கு 2 பிரமாணம் சொல்ல போகிறார். வேத பிரமாணம். உள்ளே இருந்து ஆட்டுவிப்பதும் அவரே, வெளியே டோட்டலாக எல்லாம் செய்கிறதுக்கு 2 வேதம் சொல்ல போகிறார். இந்தந்த வேதத்தில் இப்படிலாம் சொல்ல போயிருக்கு. இவர் எப்பொழுதுமே எந்த கருத்தை சொன்னாலும் நான் சொல்கிறேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். நீ யோசிச்சு பார்த்துக்க, நான் அப்படி சொல்லியிருக்கேன், உன் புத்தி பூர்வம் இப்போ கீதையில் சொல்லியிருக்கு, பாரதத்தில் சொல்லியிருக்கு, வேதத்தில் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கு. வித்யாரண்யர் ஸ்பெஷல் அதுதான். அப்போ எல்லாம் படித்து தான் சொல்லணும். எந்தெந்த உபனிஷத்தை சொல்கிறாரு பாருங்கள். 4 வேதத்துலேயும் கொட்டேஷன் கொடுக்குறாரு. மகாபாரதத்தில் ஒரு சுலோகத்தை சொல்கிறார், கீதையில் ஒரு சுலோகத்தை, எல்லாம் மனப்பாடமாக இருந்தால் தான் சொல்ல முடியும். அதான் வித்யாரண்யர். வித்தைக்கெல்லாம் பெரிய ஆரண்யகம் அவர். வித்தையில் பெரிய
ஆரஞ்ச காடான், அறிவு காடு அவர். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். தாவதா முக்திரித் யாகுகு. தாவதான்னா இதனாலேயே, இதற்கு முன்பு சொல்லப்பட்ட ஞானத்தினாலேயே. 172 சொன்னார்ல, அசங்கத்துவம். ஈஸ்வரனை பற்றிய ஞானம் வந்தால் அசங்கத்துவம் வந்துடும், அசங்கங்கிற ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தினாலேயே முக்திகி இதி ஆகுகு, முக்திரித் யாகுகுன்னு இருக்கு. முக்திகி இதி ஆகுகு, மோட்சம் ஏற்படும் என்று கூறுகின்றார்கள். நான் அசங்கமானவன், ஈஸ்வரன் தத்துவம் புரிஞ்சால் அசங்கங்கிற ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் வந்தால் மோட்சம் ஏற்படும் என்று கூறுகிறார்கள். யார்? ததா, அவ்விதமே. இந்த கடைசி வார்த்தை ததா. சுருதயக ஸ்மிருதயக, சுருதியும் மிருதியும் அவ்விதமே கூறுகின்றன. எல்லாரும் சொல்கிறாங்க, அப்புறம் யார் சொல்கிறா? சுருதியும் கூறுது, ஸ்மிருதியும் கூறுகின்றன. அடுத்து கீழே பாருங்கள். சுருதி ஸ்மிருதிகி, சுருதியும் மிருதியும் மமை வாக்ஞே, என்னுடைய கட்டளைகள்ட்டார். சுருதி என்ன சும்மா, அதெல்லாம் நான் கட்டளை இட்டது சுருதியாக வந்திருக்கு, நான் கட்டளை இட்டது ஸ்மிருதியாக வந்திருக்கு. என்னுடைய ஆக்ஞை அப்படிங்கிறார். மமை வாக்ஞே, என்னுடைய கட்டளைகள். இத்யாபி ஈஸ்வரக வாஷிதம், என்றும் கூட என்னுடைய கட்டைகள் என்றும் கூட ஈஸ்வரன் பேசியிருக்கின்றார். இதெல்லாம் என்னுடைய கட்டளைகள் சொல்லி கடவுள் சொல்லியிருக்கின்றார், என்னுடைய வாக்கு என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது நான் அசங்கம் என்ற இந்த ஞானத்தில்தான் மோட்ச முக்தி. இது சுருதி ஸ்மிருதியினுடைய வாக்கு. இந்த சுருதியும் மிருதியும் யார்? நான் சொன்னதுன்னு சொல்லி பகவானே சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி எங்கே சொல்லியிருக்கிறேன் அடுத்து சொல்ல போகிறார். நான் எங்கெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் அடுத்து சொல்லுவார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.